ஹாய் குட்டீஸ், எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க இப்போ? டயர் ரேஸா? டயர் ரேஸ்னால் எப்படி பண்ணுவீங்க? உருட்டிட்டு ஓடுவீங்களா இல்லை குதிச்சு போகிறீங்களா? டயர் ரேஸ்னால் சைக்கிள் ஓட்டுற மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுவாங்க. நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே ரேஸ் பண்ண போகிறீங்க, சரியா? சரி, 4 சிங்கம் ஒரு மான்குட்டி ஒன்று இருக்கா? சரி, யார் ஜெயிப்பீங்க இதில்? எல்லாருமே ஜெயிப்பீங்களா இல்லை? எல்லாருமே ஜெயிப்பீங்க, முயற்சி, கான்ஃபிடென்ட்டு, அப்படி தானே? உங்கள் பேர் என்ன? தர்ஷினி. உன் பேருப்பா? தரணேஷ். உங்கள் சார் உங்கள் பேர்? நவீஸா? ரவீஸ். ஓகே, நீப்பா? சசிதரன். சார் உங்கள் பேர்? பப்ளு. சரி, பப்ளு, சசி, ரவீஸு, தரணீஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரஷினியா? தர்ஷினி. ஓகே, இப்போ அந்த 5 பேர் வந்து வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்க. நம்ம எஸ்கேஎன் கார்டன், அத்தனூரில், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எஸ்கேஎன் கார்டன், இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய கராத்தே பயிற்சி, சிலம்ப பயிற்சி, பாரம்பரிய கலையின் சங்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போ அழிந்து போன கலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி உலகம் எப்படியோ போயிட்டுருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சு பெரிய அளவில் விளைவை சந்திச்சுக்கிட்டு நாடே பார்த்திங்கன்னா குட்டிச்சவராக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பழக்கத்தை கற்றுனாலும் இல்லையோ தேவையில்லாமல் போதைப் பொருளில் அடிக்ட் ஆகி இன்றைக்கி உலகம் வந்து ட்ரெடிஷ்னல்லாம் மறந்து போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை நம்ம மீட்டு எடுக்கணும், நம்ம பாரம்பரியத்தை நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி பயிற்சி முறைகள் செய்யக்குள்ள நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமான உடலமைப்பு பெறத்துக்கு இந்த மாதிரி பயிற்சி முறைகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மூவ்மெண்ட் போகலாமா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணும் போல எப்படி செய்ய பண்ணி பார்க்கலாம். யார் குதிச்சு ஃபஸ்ட்டு போகிறாங்க? இந்த 5 சாம்பியன் இருக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு ரீடிங்கில் போகிறாங்கன்னு பார்ப்போம். தரணீஸ் போயிட்டுருக்கான். ரவீஸு, 4 சிங்கம் ஒரு மான்குட்டி குதிச்சு ஓடிட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்ரு ஸ்ட்ரெயிட்டு ப்ளஸ் அப் அண்ட் டவுனு ஒரு 60 மீட்ரு வரும். குட்டீஸ் வந்து வித்தியாசமான ஒரு பயிற்சி முறையாக ஒரு என்னென்னு சொல்கிறது, ரேஸ் மூமெண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அருகில் உள்ள அத்தனூர் எஸ்கேஎன் கார்டன். பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங், அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அங்கே கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய அடையாளமாக திகழக்கூடிய பாரம்பரிய கலையிலான அந்த கராத்தே, சிலம்பம், யோகா போன்ற பயிற்சிகளும் இங்கே நான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மைதானத்தில் இன்றைக்கி பயிற்சி எடுக்க வந்த மாணவர்கள் வந்து வித்தியாசமான ஒரு முறையில் பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரவுண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த ரவுண்ட், இன்னொரு ரவுண்டு வாங்க. 2 ரவுண்ட்ஸ், இன்னொரு ரவுண்டு வாங்க. ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா தரணீஷ் இருக்கான். இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்காது. பசங்க ரன்னிங் ஓடுற மாதிரி தான் அது கணக்கு. உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், நல்லா ஸ்டெமினா கிடைக்கும் இந்த மாதிரி பயிற்சியில். அதேமாதிரி ஒரே டைமில் 2 வகையான பயிற்சி பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேஷன், ஒன்று வந்து ஓடுறது, அதே டைம் பார்த்திங்கன்னா கையில் பேலன்ஸ் பண்ணிட்டு டயரை வச்சு பேலன்ஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய உடல் பலத்தை நிரூபிக்கிறாங்க இந்த குட்டீஸு. ரீடிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல நம்ம தரணீஸு, அடுத்தது ரவீஸு, அப்புறம் தர்ஷனா, சசிதரன், பப்ளு, 5 பேர் போயிட்டுருக்காங்க. சூப்பர். அதில் ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தரணீஸு, அந்த தம்பி செகண்ட் 2 ரவுண்டு அடித்து ஃபஸ்ட்டு வந்திருக்கான். செகண்டு ரவீஸ், 3வது சசிதரன், 4வது தர்ஷினி, 5வது பப்ளு. குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இதே இப்போ மொபைல் ஒன்று கையில் கொடுத்து கேம் ஆட சொன்னால் ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி அதுன்னு விட்டு ஆட்டுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வந்து நம்ம குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிப்பா, அடுத்த கேம் போகலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு ரவுண்டு, அதாவது வேறு வகையான ஒரு பயிற்சி முறையில் 2 ரவுண்டு எல்லாமே போயிட்டு வந்துட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. 5 பேருமே வந்துட்டீங்க. இப்போ அடுத்ததாக வந்து மறுபடியும் உங்களுக்கு உடல் பலத்தை சோதிக்க வகையாக உடல் பலத்தை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பயிற்சி இப்போ நம்ம செய்ய போகிறோம். சரியா? ஸ்பேஸ் எடுத்துக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் டயரை தூக்கிட்டு ஓட போகிறேன். அவங்க பிளேஸில் ஓடு, நினச்ச மாதிரி ஓடி கீழே விழுந்து போயிடாதீங்க. சரியா? போகலாமா? தர்ஷினி ரெடியா? மூவ் பண்ண, ஸ்லோவாக போ, கச்சமாக போகலாம், கீழே விழுந்து போயிடாதா. ஒரு மயில் குட்டியாட்ட ஓடுறாங்க 5 பேரும். சூப்பர். அதாவது இந்த காலகட்டத்தில் குழந்தைகிட்ட நல்ல ஒரு பவர் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும்னா இந்த மாதிரி பயிற்சி முறையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நம்மளுடைய இந்திய இராணுவத்துலேயும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ரொம்ப பிரயோஜனமான பயிற்சி முறைகள். நம்ம வீரர்கள், நாட்டைக்காகக்கூடிய எல்லையில் போராடக்கூடிய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி பயிற்சி முறைகளை செய்வாங்க.
யார் ஃபஸ்ட் வந்தீங்க? தர்ணீஷ் தான் ஃபஸ்ட்டா? இப்போ இது வரைக்கும் நடந்த 2 வகையான கேமில் வந்து மொதல் இடத்த பிடிச்சதாருன்னா நம்ம தர்ணீஷ். ஓகே சூப்பர். தரணிக்கு ஒரு கைத்தட்டல் போட. செகண்ட் இடம் யார் வந்தது? ரவீஸு. அதே மாதிரியே சார் ரவீஸும் பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயும் 2ஆவதாக வந்திருக்கான். 3ஆவது யார்? சசிதரனா. சேம். 4ஆவது யார்? தர்ஷினி. 5ஆவது பப்ளு தானா? சேம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வின்னர் பார்த்தீங்கன்னா தரணீஸு, அடுத்தது ரவீஸு, அடுத்தது சசிதரன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தர்ஷினி, 4ஆவது 5ஆவது வந்து பப்ளு. ஓகே இந்த கேம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா விளையாண்டிங்களா? இந்த மாதிரி விளையாண்டா எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு தெரியுமா? என்ன கிடைக்குது நன்மை? உடல் பலம் அதிகமாகும், மூச்சு வாங்காது, சரியா? கான்சன்ட்ரேஷன், அதாவது நமக்கு கவனம் தசை திரும்பாத இருக்கும். 2வது இந்த மாதிரி பயிற்சி நீ செய்யக்குள்ள என்னது மாரத்தானு, இந்த மாதிரி பயிற்சி நிறைய செஞ்சின்னா மாரத்தான் 50 கிலோமீட்டர் கூட நீ ஓடலாம், டயர்ட் ஆகாது, சரியா? எவ்வளோ ஹார்டான ஒர்க் பண்ணாலும் உடம்பு டயர்ட் ஆகாது. ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு பலத்தை கைத்தட்டல் போடுங்க. ஓகே, நமக்கு பிடிச்ச தம் சிம்பிள் அப்படியா? தம் சிம்பிள் வையே. ஓகே குட். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்துருப்பீங்க வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு நம்ம அந்த குழந்தைங்கிட்ட எஸ்கேஎன் சேலம் கிரத்னராஜ் கார்டனில். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கிரத்னராஜ். ஜெய் ஹிந்த்.